Hi students, இன்னைக்கு 12th Maths Chapter 4 Exercise 4.5 First oneல first subdivision எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அந்த சம்ம. கொஸ்டின் பார்த்தோம்னா find the value if it exists, if not give the reasons for the non-existence. First sin inverse of cos pi என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன் எக்ஸிஸ்ட் ஆகலைன்றதுக்கு ரீசனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை, இதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 160 இருக்குது. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, π. இன்னொன்று ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு இதே தான். அப்போ அந்த ஒன் வேர்டை நம்ம ஞாபகிச்சிட்ட மாதிரி இருக்கும், இந்த சம்முக்கும் பார்த்துட்ட மாதிரியே இருக்கும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பையோட வேல்யூ என்னது π/2 மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to π. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், நம்ம கொடுத்துருக்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது பை. பை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு இன்டர்வல் ஆஃப் 0 to πக்குள்ளே தானே அந்த வேல்யூ இருக்குது நமக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவை டைரக்ட் அப்ளை பண்ணலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை இஸ் ஈக்குவல் டு அப்போ π/2 மைனஸ் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம் பை போடுறோம். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் π மைனஸ் 2 π/2. ஸோ ஆன்சர் மைனஸ் π/2. எல்ஸ் π/2 90 மைனஸ் 180 பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும், நமக்கு மைனஸ் 90 இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலாவில் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேஜ் நம்பர் 160 ரிமார்க்கில் ஃபஸ்ட்டு சப்டிஷன் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.